சில வருஷங்களுக்கு முன்பு இதே நாகர்கோயில் பட்டணத்தில் ஹோம் சர்ச்சில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க வந்திருந்தேன். ஹோம் சர்ச் காலை ஆராதனையிலே பிரசங்கித்து விட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு தொழில் அதிபருடைய 3வது மகன் என்னை பார்த்து, ஐயா, எங்கள் வீட்டிற்கு நீங்கள் ஜெபிக்க வர வேண்டும் என்று சொல்லி மிக பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டார். அந்த வீட்டிற்கு நான் புறப்பட்டு சென்றேன். வீடு ஒரு பழைய வீடா இருந்தது. வீட்டில் ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தின் நிலைமை இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் அந்த வீட்டிலே இல்லை. உடனே அவரை கேட்டேன், ஐயா ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன். ஐயா, இல்ல, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நீங்க ஜெபிச்சு தேவ சமூகத்துல ப்ராஃபஸி சொல்லணும். உடனே என்னை ஒரு இடத்திற்கு கூட்டி கொண்டு போனார். அந்த தெரு உங்கள் நாகர்கோயிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெரு, நல்ல பங்களாக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே போய் ஒரு இடத்திலே வண்டியை நிறுத்தினார். பெரிய கேட். அந்த கேட்டை திறந்தார். ஆனா எல்லா பூக்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அது காஞ்சு போய் கிடக்கிறது. குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஏகப்பட்ட பிளான்ட் வைத்திருக்கிறார்கள், எல்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி தண்ணி இல்லாதபடி வறண்டு கிடக்கிறது. ஆனால் வீடோ மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டிற்குள் போனால் இந்த சுவரின் பாதி அளவிலே அந்த தகப்பனாருடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டோவுக்கு மாலை போடப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், தினமும் காலையிலே இந்த ரோஜாப்பூ மாலை எடுத்துக்கொண்டு வந்து என் தகப்பனுடைய படத்திற்கு நான் மாட்டுவேன். என்ன நடந்துச்சியா? இந்த இடத்துல என் தகப்பன் நல்ல ஆசீர்வாதமான மகிமையான வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து எங்கே பொருட்கள் வாங்க வேண்டும், எங்கே அலங்காரமான பொருட்கள், எங்கே யார் உயர்தரமாய் ஃபர்னிஷ் பண்ணுவார்கள், யார் உயர்தரமாய் எலிவேஷன் போடுவார்கள், எல்லாத்தையும் மிக உயர்ந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் கான்டாக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து எல்லா வேலையும் முடித்தார். அவருக்கு ஒரு எண்ணம், ஏக்கம், இவ்வளோ பெரிய ஆளு வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறோமே, விருதுநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊழியர்களையும் கூப்பிட்டார். சாப்பாடு போட்டார், எல்லாத்துக்கும் கையில காணிக்க கொடுத்தார். அனாதை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள், சாப்பாடு போட்டார். அனாதை பிள்ளைகளுக்கு துணிகளை கொடுத்தார். விதவைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவர்களும் வந்தார்கள். அவர்களுக்கும் சேலையை கொடுத்தார். முதிர்ந்த வயதுள்ள சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் ஆஸ்பத்திரியில் ஆசிரமத்தில் இருந்தால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். எல்லாத்துக்கும் தானம் பண்ணினார். 3 மணி எல்லாரும் போய்விட்டார்கள். இந்த தகப்பன் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் மருமக்கமார்களையும் பேர பேத்திகளையும் அழைத்தார். இன்று இரவு பழைய வீட்டிலிருந்து அத்தனை பொருட்களும் இங்கே வர வேண்டும். ஏசி மாட்டணும், மிக்சி வைக்கணும், கிரைண்டர் வைக்கணும், பாத்திரங்கள் வைக்கணும், கேஸ் ஸ்டவ் வைக்கணும், சிலிண்டர் கொண்டு வரணும். எல்லாம் நிறைய வேலையாட்கள் இருந்தபடியினால் பரபரப்பாய் எல்லாரும் வந்து எப்படி நேற்று ராத்திரி இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ண எப்படி ஓடி வந்து சுத்தம் பண்ணி வாடகைக்கு சேர்களை வாங்கி வாடகைக்கு மைக் செட்டை வாங்கி அது இதையும் பண்ணி செட்டப் பண்ணாங்களோ அதே போல 7 மணிக்குள்ள செட் பண்ணிட்டாங்க. தன்னுடைய மருமகள்களை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொல்லுகிறார், இரவு நீங்கள் 3 பேர் தான் சமைக்கணும், வேறு யாரும் சமைக்க கூடாது. 3 பேரும் கிச்சன்ல போய் சமைத்தார்கள். நல்ல பெரிய டைனிங் டேபிளிலே பிள்ளைகளோடு மருமக்களோடு பேரன் பேத்திகளோடு அமர்ந்து நல்ல சாப்பிட்டார். எல்லாரும் அவர்கள் வீடுக்கு போய் ரூமுக்கு போய் படுத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் போய் படுத்துட்டாங்க.
காலையில மூன்றாவது மருமகள் எழும்பி தன்னுடைய மாமனாருடைய அறைக்கு பெரிய டம்ளர்ல பால் கொண்டு போகிறாள். கதவை தட்டுகிறாள். கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் கதவை தட்டுகிறாள். கதவு திறக்கப்படவில்லை. சத்தம் போட்டு, அங்கிள், மாமா, கதவை திறங்க, பால் கொண்டு வந்திருக்கிறேன். திறக்கல. எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தாரும் ஓடி வந்து தட்டுகிறார்கள். தாத்தா, அப்பா, அங்கிள், கதவை திறங்க. உடனே அந்த மகன்கள் முடிவு பண்ணினார்கள், பக்கத்தில் போய் ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்து அந்த கதவை உடைக்கிறார்கள். உடைச்சு உள்ள பார்த்தா கீழே அந்த ஐயா விழுந்து, கட்டலில் இருந்து விழுந்து செத்து கிடக்கிறார். 24 hours ஆகவில்லை. ஒரு நாள் முழுமை பெறவில்லை. அந்த ஐயா மரித்து விட்டார். போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். உங்கள் தகப்பனார் மரித்து 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இருதய வெளியினால் துடித்திருக்கிறார். அப்படியே கற்றலில் இருந்து விழுந்து மரித்து விட்டார். பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். சபிக்கப்பட்ட வீடு, ஆசீர்வதிக்கப்படாத வீடு, காவு வாங்கின வீடு, குடும்ப தலைவரை சாகடித்த வீடு. இந்த வீட்டில் இனி குடியிருக்க கூடாதுன்னு பிரதர், நாங்க எல்லாம் பழைய வீட்டுக்கே போயிட்டோம். வீடு அடைக்கப்பட்டது. சேல்ஸ் பண்ண விரும்புகிறோம். நாங்கள் கேட்கிற தொகையை கொடுக்க முடியாதபடியும் தெருவிலே போகிறவர்கள் வருகிறவர்கள், இந்த வீடு வேதனையின் வீடு, மரணத்தின் வீடு, சஞ்சலத்தின் வீடு, ராசி இல்லாத வீடு, காவு வாங்கின வீடு, ஜீவனை எடுத்த வீடு, காரி துப்பிக் கொண்டு போகிறார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வேதனையை கொட்ட மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்து ஹார்ட் அட்டாக்கில் எல்லா பணத்தையும் மருத்துவமனையிலே செலவு பண்ணி அந்த ஜீவனை ஆண்டவர் எடுக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்து பிரெயின் டியூமர், ஆசீர்வாதத்தை கொடுத்து கேன்சர், ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிற கொடிய வியாதிகளை கொடுத்து வேதனையினால் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாய். கர்த்தர் கொடுத்தால் நன்மை, கர்த்தர் கொடுத்தால் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்தால் மேன்மை. அதனாலதான் சபையில சொல்றாங்க, தேவ சித்தத்தின்படி செய்யுங்க, தேவ சத்தத்தை கேட்டு செய்யுங்க, தேவனுடைய தீர்மானம் என்னன்னு அறிஞ்சு செயல்படுங்க. வீடை கட்டணுமா, இடத்தை வாங்கணுமா, முன்கூட்டியே தேவ மனுஷனை அணுகி நாங்க இந்த இடத்தை வாங்கட்டுமா, இந்த வீடை கட்டட்டுமா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க வாங்கிட்டு அல்லது அட்வான்ஸ் கொடுத்துட்டு அல்லது அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஊழியக்காரரை அணுகினால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை சபிக்கப்பட்ட வீட்டிற்கு போய் ஜெபம் பண்ணிருக்கேன் தெரியுமா? பெரிய பெரிய மங்களாவை டெடிகேட் பண்ண சொல்லி வருந்தி அழைப்பார்கள். போய் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ப்ராஃபஸி சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இந்த வீட்டில் நீங்க குடியிருக்க முடியாது, 3 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிருவீங்க. பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 6:14, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆகாய் 2:19, களஞ்சியத்தில் இன்னும் இதை தானியம் உண்டோ, ஒலிவ மரமும் திராட்சை செடியும் பலன் கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
உன்னுடைய சர்ச் வாக்கு தத்தம் ஆதியாகமம் 26:3, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் 12:1 வாசித்து பார்த்தீர்களா, இனத்தை தேசத்தை தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். வியாதி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், சஞ்சலம் ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், பல பிரயாசங்கள் ஒரு பக்கம் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு 3 ஆசீர்வாதத்தை பேசி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். 1, எரேமியா 33:3-6, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. தெரியுமா தெரியாத வசனம்? இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியல. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இந்த வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போன் நம்பர் 333. 333க்கு ரிங் பண்ணையா, இயேசு வருவார், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். இன்றைக்கு குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை முதலாவது பேச போகிறேன். எரேமியா 33:6 என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவர்? இதோ இந்த குடும்பத்துக்கு 5 ஆசீர்வாதம். சரீரத்துக்கு குடும்பத்துக்கு 5 ஆசீர்வாதம். 1, சௌக்கியம். யாராவது நாளைக்கு சாக போறவன ஆஸ்பத்திரியில போய் பார்த்து, ஓ நாளைக்கு சாக போற, நீ தெரியுமா, உனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ், நீ செத்து போயிருவ, இதே மாதிரிதான் ஹார்ட் அட்டாக்கு, இதே மாதிரிதான் கேன்சர், இதே மாதிரிதான் பிரச்சனை, செத்து போயிருவ நீ அப்படின்னு சொல்லுவோமா? நாம என்ன சொல்லுவோம்? சாக மாட்டியா நீ உயிரோடு இருப்பையா? டாக்டர்லாம் சொல்லிட்டு போறாங்கய்யா, இயேசு என் கூட வந்திருக்கிறாரியா, நான் ஜெபம் பண்ண போறையா, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், நீ ஒன்றுக்கும் கலங்காத, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, ஃப்ரீயாரு. என்னுடைய சகோதரிக்கு திடீரென்று பிரெயின் கிளாட் ஆயிடுச்சு. பிரெயின் கிளாட் ஆன உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா, பிரெயின் கிளாட் ஆன இடத்திற்கு அந்த பக்கம் பிரெயின்ல இருந்து ரத்தம் கசிகிறதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழக்க ஆரம்பித்தால், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும்? ஆனால் வந்தவர்கள் போனவர்கள் அத்தனை பேரும், பியூலா நீ சௌக்கியமா இருப்ப, பியூலா நீ ஆரோக்கியமா இருப்ப, உன் 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்ப்பாய், பியூலா கவலைப்படாதே. கடைசியாய் 9:50 இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி, 21ஆம் தேதி நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என்னை பார்த்தார். எங்க வீட்டில் இருக்கிற எல்லா ரத்த சம்பந்தப்பட்டவர்களையும் வர சொன்னேன், எல்லாத்தையும் பார்த்து சொன்னேன், ஆண்டவர் எடுக்க போறார். என்னுடைய சரித்திரத்திலேயே ஜீவன் பிரியும் போது அந்த சடலத்தை பார்த்ததே கிடையாது. என் சகோதரி படுத்திருக்கிறாள், பார்வை இழந்து விட்டாள், வாய் பேச முடியல, காது கேட்கல. உடனே எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லி நல்ல ஆவியில் 5 நிமிஷம் ஆராதிச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரியாய் 10 மணிக்கு அவள் ஜீவன் சைலண்டா புறப்பட்டது. நான் என் சகோதரியை பார்த்து, நீ சௌக்கியமா இருப்ப, ஆரோக்கியமா இருப்ப சொல்லல. வேதனை வேதனை வேதனை. ஆனால் உங்கள் சரீரத்திற்கு சௌக்கியம் தேவை, உங்கள் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் தேவை. தேவையா இல்லையா? நிறைய பணம் இருந்து அந்த பணத்தை கொடுத்து, ஒரு 4 500 ரூபா நோட்டை கையில் கொடுத்து, ஒரு 500 ரூபா நோட்டு இதான் இட்லி,
ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து இதுதான் தோசை, இன்னொரு 500 ரூபா நோட்டை எடுத்து இதுதான் சட்னி, இன்னொரு 500 ரூபா நோட்டை எடுத்து இதுதான் சாம்பார், சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டா சாப்பிட்ருவோமா? சொல்லுங்க, சாப்பிட்ருவீங்களா? ஏன்னா 500 ரூபா நோட்டு தானே, பணம் தானே, முடியாது. ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், சௌக்கியத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீதான் உன் ஆரோக்கியத்தை கெடுக்கிறாய், நீதான் உன் சௌக்கியத்தை கெடுக்கிறாய், நீதான் உன் சரீரத்திற்குரிய காரியத்தை தேவ சமூகத்தில் நினைக்காமல் வருந்தி கொண்டிருக்கிறாய். டிஜிஎஸ் ஐயாவை சந்திக்க போயிருந்தேன். அவர் கேட்டார், சாப்பிட்டியாப்பான்னு கேட்டார். இல்ல அங்கிள், உங்களை பார்க்க வரேன், உங்ககிட்ட ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் கேட்கணும், ஃபாஸ்டிங்கோட வந்திருக்கிறேன். ஏப்பா ஃபாஸ்டிங் எதுக்குடா நீ போடுற? உடம்பு கெட்டு போயிடும். எதுக்கு போடணுமோ அதுதான் போடணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஃபாஸ்டிங் போடட்டுமான்னு கேட்கணும். நான் ஃபாஸ்டிங் தேவ சமூகத்தில் 6 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஸ்டேஜில் வந்து பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச பிறகு சாப்பிடலான்னு போய் சாப்பிட்டா சாப்பாடு இறங்காது. மணிக்கணக்கா ஜெபிப்பேன்ப்பா, மணிக்கணக்கா துதிப்பேன், பைபிளை வாசிச்சு கொண்டே இருப்பேன். மேலே வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும். என் சரீரத்தை நானே கெடுத்து விட்டேன். நீங்க சரீரத்தை எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுங்கா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா திங்கக்கிழமை காலையில ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகணும். நம்ம ஆட்கள்லாம் இப்ப எப்படி தெரியுமா, தலைக்கு எண்ணெய் ஊத்திரும், எண்ணெய் போட மாட்டாங்க, தலைக்கு குளிச்சுட்டு இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்னர் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் போட்டிருப்பீங்க. இங்கே வரும்போது பாஸ்டர் திட்டிடுவாருன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஜடையெல்லாம் பின்னிட்டு வந்திருக்கிறீங்கல்ல. இப்போ ஸ்ட்ரைட்னர், அதான் பைத்தியக்காரி மாதிரி, புருஷனை பறி கொடுத்தவ மாதிரி, அவதான் முடியெல்லாம் விரிச்சுட்டு ஓன்னு வருவா. அந்த மாதிரி இன்னைக்கு ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் ஸ்ட்ரைட்னர். அதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, ஹீட்டு. அந்த ஹீட்டரை எடுத்து தலை முடிய இப்படி வச்சு அப்படியே இழுப்பாடுங்க, கடைசி அப்படி ஒரு சுருட்டி விடுவாளுங்க. இந்த நாக்கு, இந்த வாய், உதடு நல்லா இருக்குதுங்க. இந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சாயத்தை பூசுவாங்க பாக்க. அந்த சாயம் இருக்கிற வரைக்கும் காப்பி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. சாயம் உள்ள போயிடும். லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஆரோக்கியம் சௌக்கியம் குறைபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ். ஒரு வீட்டுக்கு போனேன், ஏகப்பட்ட கிரீம் வச்சிருந்தாங்க. பிள்ளை கூப்பிட்டீங்க, வாமான், என்னம்மா இத்தனை கிரீம் வச்சிருக்கிற, என்னன்னு? இதை இப்படி எடுப்பானா, இப்படி இதை இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சி இப்படி தேய்ச்சி எல்லாம் தேய்ச்சி குழப்பி அப்படியே இப்படி வச்சு இப்படி 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 இப்படின்னு போட்டு, மூக்குக்கு போட்டு, காதுக்கு போட்டு, கழுத்துக்கு போட்டு, பின்னால வந்து ஜாக்கெட்டு, மேல துணி தெரியுமில்ல அங்கேயும் போட்டு, அப்படி போடுறதுக்கு தான் பிரதர். அப்போ உன் கையை முதல்ல ஃபுல் கை போட்டிருக்கிற கொஞ்சம் தூக்கி காமினா கரு கரு கருன்னு இருக்குது. மூஞ்சி மட்டும் செவப்பா இருக்குது. நான் சொன்னேன், நீ சாகும்போது தெளிவா வீட்டில் சொல்லிடு, நான் செத்த உடனே பிரேதத்தை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிடாதீங்க, பியூட்ரிஷனை கூட்டிட்டு வந்து எனக்கு எல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, படுக்கிறீங்க. ஆண்களுக்கு இயற்கையான அழகு, பெண்களுக்கு செயற்கையான அழகு. நாங்களும் எப்படி தெரியுமா, தலை சீவராட்டையும் சரி, இப்படி ஒரு சீவிட்டு இப்படி சீவிட்டு அப்படியே வருவோம். ஆனால் நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சாரி உடுத்திட்டு, அந்த சாரி தானே உடுத்துறோம், அதை ஏன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்படி இழுத்து விடுறது, இப்படி இழுத்து விடுறது, இப்படி இழுத்து விடுறது, இப்படி இழுத்து விடுறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது. எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கண்ணாடி இருந்தால் போதும், இப்படி சீவிட்டு ஒரு பான்ஸ் பவுடர் இருந்தால் போதும், அப்படி கொட்டிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு வந்துடுவேன். சில காஸ்மெட்டிக் ஐட்டம் மூலமாக உன்னுடைய முகம், உன்னுடைய தோல் பாதிக்கிறது.
அது உனக்கு வேதனை. மூன்றாவது சரீரத்துக்கு என்ன தேவை தெரியுமா? குணமாக்குதல், ஹீலிங். இன்னர் ஹீலிங் வேணும், அவுட்டர் ஹீலிங் வேணும், ஆவிக்குரிய ஹீலிங் வேணும். தடை இருக்கும், உடைக்கப்படணும். நான் சொல்லுவேன், எல்லா வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரோட்ல ஒரு நாள் என் பையனோட போகும்போது மயங்கி கீழே விழுந்துட்டேன். உடனே மையன் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ அவன் சின்ன பையன், 5வது படிக்கிறான். கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா, என் ஒய்ஃபுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டான். ஒரு 8 மணி நேரம் கழித்து எனக்கு கான்சியஸ் வந்தது. வந்த உடனே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இசிஜி எடுக்கணும், ஏதோ உங்கள் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறத போல தெரியுது அப்படின்னாரு. ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சோ? எப்படி பாருங்க பிசாசு. போய் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் வேரியேஷன்ஸ், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதுக்கும் ஒரு எக்கோ எடுத்துருவோமா? டாக்டர், எக்கோனா என்ன? தமிழில் எதிரொலி. எக்கோ எனக்கு எதிரொலி கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். இல்லை வாங்க, படுக்க வச்சாரு. அந்த எக்கோவை காமிச்சாரு. பாருங்க, இதான் உங்க ஆர்ட். பார்த்துட்டீங்களா? இந்த ஆர்ட்டுக்கு நடுவில் பாருங்க, இங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது போல தெரியுது அப்படின்னா, அவ்வளோதான், ப்ராப்ளம் வந்துருச்சு. மூணாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போமா? பிளட் டெஸ்ட் எடுத்தார், அதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாரு. 4வது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன யூனிட் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல தெரியுது, ஆனால் இதில் காமிக்கல. ஏன்னா சில ஹவர்ஸ்க்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்தாதான் இதில் காமிக்கும். எதுக்கும் ஏஞ்சியோ எடுத்துடலாமான்னு கேட்டார். நமக்கு ஏஞ்சியோனா என்னன்னு தெரியும், ஆஞ்சியோனா என்னன்னு தெரியும், ஒன்றுமே தெரியாது. நானும் சரி டாக்டர்ன்ட்டேன். உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு அங்கி மாதிரி போட்டு விட்டாங்க. அது அந்த ஃபாதர் மாதிரி அங்கி கூட இல்லை, அதாவது போட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண அங்கியை போட்டு பின்னால் கட்டி விட்டாங்க. கட்டி விட்டுட்டு அந்த ஏஞ்சியோவில் படுக்க வச்சுட்டாங்க. நல்ல சூப்பரான படுக்க, ஏசி. அவர் சொன்னார், இப்பொழுது ட்ரையல், நாங்கள் உங்களை இப்போ அந்த டூமுக்குள்ள இந்த உங்களுடைய சரீரம் வரும் பொழுது நான் சொல்லுவேன், மூச்சை இழுத்து பிடிக்கவும் சொல்லுவேன். நீங்க மூச்சை இழுத்து பிடிச்சிடணும். மூச்சை மெதுவாக விடவும் சொல்லுவேன், நீங்க மெதுவா விடணும். ஐயோ, மூச்சை இழுத்து பிடிக்கும் போதே மூச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? வெளியே வேற பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாமே டாக்டர், என் மனைவிட்ட ஒரு, அதெல்லாம் பேசக்கூடாது, செட் பண்ணியாச்சு. அவர் அப்படியே இழுத்தார், அப்படியே போகுது தலை உள்ள. மூச்சை இழுத்து பிடிக்கவும், மெதுவாக விடவும். அப்பா பரவாயில்ல, சூப்பர், இது சரியில்லாம். உடனே வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே இந்த இடத்துல ஏதோ ஒரு ஊசியை போட்டானுங்க. முதல்ல இதை போட்டு தானே நம்மளுக்கு ட்ரையல் காமிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஊசியை போட்டானுங்க. நாக்கு கடியில் 2 சார்பேட்ரேட் கொடுத்துட்டானுங்க. கொடுத்துட்டு, பிரதர், சார், இதுதான் ஃபைனல். இப்போ எல்லாம் யூனிட்லாம் ஓடுது, கம்ப்யூட்டர்லாம், உங்களை எல்லாம் சைடு கீடு எல்லாம் அந்த ஆர்ட் முழுவதும் இப்போ நாங்கள் எடுத்துருவோம். வருது, அப்படியே பயம் நடுங்குது. இங்க என்னமோ ஒரு ஊசி போட்டானுங்க பாருங்க. இந்த ஊசி என்னை நகர்த்த அப்படியே தலைக்குள்ள போய் தலையிலிருந்து அப்படியே ஆட்டுக்குள்ள அங்க ஆட்டுல அப்படியே சுத்துது. மூச்சை இழுத்து பிடிக்கவும். எங்க போய் இழுத்து பிடிக்குது? இங்க ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. சரி, இழுத்து பிடிக்காட்டினா இவன் 4-5 தடவை நம்மளை சொல்லுவான் போல இருக்குது. மூச்சை இழுத்து பிடிச்சா அந்த குருன்னு சுத்திட்டு இருக்கிறது அப்படியே கால் வழியா அந்த கால் வழியா மேல அப்படியே தலைக்கு பக்கமா வந்துருச்சு. இப்பொழுது மூச்சை மெதுவாக விடவும். வெளியே வந்தோடனே டாக்டர் சொல்றாரு, மூச்சை இழுத்து பிடிச்சவன் எத்தனையோ பேர் போயிட்டான். நீங்க நடுங்க பார்த்தா நீங்களும் போயிருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. சோ ஹாப்பி அப்படின்னாரு.
நீங்கள் எந்தெந்த டாக்டர்கிட்ட போகிறீங்களோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் யோசிச்சுட்டு போங்க. போனோன்னு சொல்லுவார், டாக்டர் படபடப்பாக இருக்குது, அப்போ நெஞ்சு வலி தான். டாக்டர் வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்குது, கேன்சர் தான். டாக்டர் கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அந்த எல்லா காரியமும் சரியாக வர மாட்டேங்குது, அப்போ கர்ப்பப்பையை எடுத்து தான் ஆகணும். அவங்களே ரிசல்ட் சொல்லிடுறாங்க. எந்த டாக்டருக்கும் உங்கள் கையை பிடிச்ச உடனே உங்கள் கண்ணை பார்த்த உடனே சொல்ல தெரியாது. இப்போ டாக்டர்கிட்ட முதல்ல போவீங்க, டாக்டர் வயிற்று வலி, அப்படியா, 3 மாத்திரை எழுதுவார், போய் சாப்பிட்டு வா. அடுத்து சாப்பிட்டு வந்தோம், டாக்டர் அந்த மாத்திரை கேட்கவே இல்லை, வயிற்று வலி சுகமாகல, திரும்ப 3 மாத்திரை எழுதுவார், இதை சாப்பிட்டு வா. அதுவும் கேட்கல, டாக்டர் என்ன டாக்டர் வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? இல்லைம்மா, கடைசியாக நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், அந்த மாத்திரையை சாப்பிடு. சாப்பிட்டோன்னா வயிற்று வலி நின்றுச்சு. இந்த அம்மா வந்து சொல்லுது, டாக்டர் நின்றுச்சு. அப்போதான் டாக்டருக்கு 3வது எழுதுனது தான் வயிற்று வலி மாத்திரைன்னு அவருக்கு தெரியும். இதுல முதல் 3 மாத்திரையிலே செத்து போயிட்டா என்ன ஆகிறது யோசிங்க. அன்னைக்கெல்லாம் நல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க அப்படியே நாடி பிடிப்பாங்க, அப்படியே இப்படி கண்ணை இழுத்து பிடிப்பாங்க, அவரை டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க, வாயை டார்ச் எடுத்து பார்ப்பாங்க, ஸ்டெதஸ்கோப் எடுத்து இப்படி இப்படி வச்சு பார்ப்பாங்க. 3வது குணமாக்குதல். என்னதான் நீ டாக்டர்கிட்ட போனாலும், என்னதான் பலவீனம் இருந்தாலும், உன்னை சுகமாக்கணும் கர்த்தர் பிளான் பண்ணிட்டார்னா நீ சுகமாவாய். ஹல்லேலூயா. 4வது பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம், பரிபூரண சமாதானம் இருக்கா? என்னைக்கு இந்த செல்போன் வந்து தொலைஞ்சதோ அன்னைக்கே சமாதானம் போயிடுச்சு. கண்டுபிடிச்சவன் யாருன்னு சொல்லுங்க. ஒன்று அவனை உதைப்போம், இல்லை எல்லாரும் சேர்ந்து அவனை சாகடிப்போம். உங்க ஊர்ல எவனா இருந்தா சொல்லுங்க, செத்துட்டான்னா சொல்லுங்க, போய் கல்றையாவது மிதிப்போம். செல்போனை கண்டுபிடிச்சான் பட்டன் போன், அடுத்து கண்டுபிடிச்சா ரிங் டோன், அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா மெசேஜ், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா போட்டோவை எடுக்கலாம், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா என்ன ஆண்ட்ராய்டு போன் கண்டுபிடிச்சா, அதுல கலர் போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா, அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சா பாருங்க இன்டர்நெட். பிள்ளைகள் எல்லாம் 24 யாராவது செல்போன் கில்போன் பார்த்தீங்க, கண்ணு குருடா போயிட்டுன்னு ஜெபம் பண்ணுவேன். சரியா? ஏதாவது செல்போன் பாருங்க, உங்களை எனக்கு தெரியாங்க, ஆண்டவர் ஸ்கிரீன் போட்டு காமிப்பாரு, கண்ணை குருடாக்கிடுவேன். சொறி பிடிச்சவன் கை கூட லேட்டா சொரியும், ஆனா இவளுக பொன்றதை பார்த்து கர்த்தர் மட்டும் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாருன்னா அருவாள் எடுத்துட்டு வந்து இந்த 5 விரலை வெட்டிடுவேன். வெட்டினா என்ன தெரியுமா சொல்ல, நாங்கள் டச் போன் வச்சிருக்கிறோமே, அந்த மூலியிலேயே டச் பண்ணுவா. கையை எவ்வளவு தூரம் வெட்டிட்டோன்னு நோ ப்ராப்ளம், இப்படி வச்சு நாங்கள் போனை யூஸ் பண்ணுவோமே. வருது போனு, எலன் மஸ்க் வெளியிடுறார், ஸ்டார் லிங்க், டெஸ்லா போன் வருது, 1 வருஷம் ஃப்ரீ, எங்க போனாலும் போனை யூஸ் பண்ணிக்கலாம், எங்க போனாலும் அன்லிமிட்டெட் இன்டர்நெட். பாவம் செய்வதற்கு ஏற்ற ஒரு வழியை சத்துரு கொண்டு வந்துட்டான், உன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துட்டான். பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 26:3, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானம். பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏசாயா 9:6, சமாதான பிரபு என் சமாதானத்தை, மை பீஸ் உனக்குள் வைக்கிறேன். இன்றைக்கு புருஷன் டேபிள்ல சாப்பிட வருவாரு. அன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற லேடிஸு சாப்பாடுக்கு வந்து அத்தான் உட்கார்ந்தாருன்னா, சாப்பிடுங்க அத்தான், என்ன அத்தான் சோறு கொஞ்சமா சாப்பிடுகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தான். கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க அத்தான், இப்போ ஒரே மெலிஞ்சிட்டீங்க அத்தான், இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா சாம்பார், சரி
அத்தான் ஒரு ஆம்லேட் போட்டு வரனே, ஓகே போட்டு வா. அத்தான் நைட்டுக்கு கருவாடு செய்யட்டுமா தான், ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வீட்டில் போய் அத்தான் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான், ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிடுவான். என்னடா இது வரைக்கும் அக்கான்னு கூட வாயங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், எங்கேங்க உங்கள் புருஷன் கேட்டேன், அது வந்துச்சுங்க, அது சாப்பிட்டுச்சுங்க, அது போயிடுச்சு. அது வந்துச்சா இந்த மாடா, அம்மா உங்க புருஷனை கேட்குறேன், அதாங்க அது வந்துச்சு, அது சாப்பிட்டுச்சு, அது போயிடுச்சு. அப்பா வந்து சாப்பிட்டு போயிடுவார், அம்மா வந்து சாப்பிட்டு போகும், பையன் வந்து சாப்பிட்டு போவான், பிள்ளையும் வரும் பையனும் வருவாங்க. சில வேலையில் வரும்போதே இந்த செல்ஃபோனோட வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி இந்த செல்ஃபோனை வச்சுட்டு அவன் சோறு குழம்பு பிணைஞ்சு சாப்பிட்றாளா, பொரியலை தனியாக எடுத்து சாப்பிட்றாளா, எலும்போட சாப்பிட்றாளான்னு தெரியாது, இப்படி சாப்பிட்ருப்பான். ஃபோனை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பா, தட்டை பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு நாள் அப்படி சாப்பிட்ருக்கும் போது சாக்கடையில் இருக்கிறத எடுத்து ஒரு கரண்டி உள்ளே போட்டுருங்க. அப்பவும் நம்ம பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுவா, அம்மா இன்னைக்கு என்ன ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்கிற. ஏன்னா சோத்தை பார்த்தா தானே தெரியும், செல்போனை தானே பார்த்துட்டு இருக்குது. ஒரு நாள் அப்படி செஞ்சிருங்க சிஸ்டர். உங்க பிள்ளை ஒழுங்கா இருக்கணும்னா, செல்போன் பார்க்காம இருக்கணும்னா இதை செஞ்சிருங்க. இன்றைக்கு செல்போன் சமாதானத்தை திருடி விட்டது, செல்போன் ஜப வாழ்க்கையை திருடி விட்டது, செல்போன் தேவனோடு பேசுவதை நிறுத்திவிட்டது. செல்போன் காலையில் எந்திரிச்சோன்ன என்னமோ இவங்க பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் மாதிரி இப்படி எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கறது. நீ என்ன பெரிய கலெக்டரா? அவனே காலையில் குளிச்சுட்டு தின்னூறு பூசிட்டு குங்குமம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தால் செல்போன் பார்க்குறான். நம்மளால இந்த பைபிள் எது கொடுத்துருக்காரு தெரியுமா? காலையில் எந்திரிச்சு பைபிள் மூஞ்சியில மொழி. ஹல்லேலூயா. புருஷன் மூஞ்சியில முடிச்சிடாதீங்க, என்ன நீங்க பொண்டாட்டி மூஞ்சியில முடிச்சிடாதீங்க. பிள்ளைகளே அப்பா அம்மா மூஞ்சியில முடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான், அந்த நாள் முடிஞ்சது. ஏசாமி மூஞ்சியில முழிக்கணும். ஹல்லேலூயா. கடைசியாய் சரீரத்திற்கு தேவை என்ன தெரியுமா? சத்தியம், வேர்ட் ஆஃப் காட். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சச்சின் டெண்டுல்கர் எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா பெந்தகோஸ்காரன் எனக்கு தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. கிரிக்கெட் பார்க்குறீங்களா இல்லையா? சச்சின் டெண்டுல்கரை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கையை தூக்காதீங்க பார்ப்போம். இவங்க தான் உண்மையானவங்க கிரிக்கெட் பார்க்குறவங்க. கேள்விப்படணும். இந்த சச்சின் டெண்டுல்கர் 3 ஸ்டெம்ப் வச்சிருக்கோம். அவன் என்ன பண்ணுவான்? மட்டையை பிடிப்பான், ஒரு பால் வேகமாக பவுலிங் போடுவான் பாருங்க. இந்த பேட்டை பிடிச்சி அடிப்பான், பால் மட்டையில் படாது, ஸ்டெம்பில் பட்டுரும். 3 ஸ்டெம்பும் தூக்கிடும். என்னடா அதுன்னு ஒருத்தன் பார்த்தான் பாருங்க, பெரிய கப்புல எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், பூஸ்ட். கட 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 கடன்னு குடிச்சு அப்படியே டம்ளரை கொடுத்துட்டு 3 ஸ்டெம்பை எடுத்து நெட்டி வச்சு, இப்போ சச்சின் டெண்டுல்கர் பேட்டை பிடிக்கிறான் பாருங்க, அங்கிருந்து பால் வருது, அடிக்கிறான், சிக்ஸர். 4 விழுகுது. அப்ப போடுறான் பாருங்க ஒரு விளம்பரம், சச்சின் டெண்டுல்கர் சீக்ரெட் எனர்ஜிக்கு காரணம் பூஸ்ட். பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல? இப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க போறேன். அதுதான் வேர்ட் ஆஃப் காட், சத்தியம். எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிளை தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் வசனத்தை உட்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேருக்கு பைபிள் ப்ராஃபஸியா வந்திருக்கு? எத்தனை பேருக்கு பைபிள் இருக்கிற வேர்ட் ஆழம் புரிஞ்சிருக்குது? அதுக்காக தான் சிம்பிளா 1 சங்கீதம் சொல்லியாச்சு. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு தான் வாய்க்கும். எங்க அப்பாங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு நாள் ராத்திரியில குடும்ப ஜபம் பண்ண
அதுல ஒரு சங்கீதம் வாச ஒரு வசனம் ஒப்பிக்கணும், அப்பதான் சாப்பாடு. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் எங்க வீட்டில், வெள்ளிக்கிழமை சர்ச்சில், சனிக்கிழமை எங்க வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர். கொட்டு, ஜால்ரா, மொரக்கோசு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். வீட்டில் பாய் விரிச்சு சபை மாதிரி எங்க அப்பா நடத்துவார். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சோன்னா ஒரு அதிகாரம் ஒப்பிக்கணும், இல்லைன்னா சோறு கிடையாது. ஆலயத்துக்கு வரணும், ரஃப் நோட்டு தைச்சு கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு தேதி 12/10/25 போட்டு யெகோவா ரட்சணிய சபை அப்படின்னு போட்டு பிரசங்கியார் டொனால்ட் ஆபிரகாம், தலைப்பு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல ABCDE 5 பாயிண்ட் எழுதணும். மத்தியானம் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ரஃப் நோட் எங்க அப்பாட்ட காமிக்கணும். எங்க அப்பா ரெட் இன்க்ல டிக் பண்ணுவார், ஓகே போ. இல்லையா அக்காட்ட கேளு, அவ என்ன எழுதியிருக்கான்னு பாரு, அதை சரி பண்ணிட்டு வா. 10 முறை எழுது, அதுக்கப்புறம் தான் உனக்கு மதிய சாப்பாடு. இன்னைக்கெல்லாம் யாராவது அப்படி செய்ய முடியுமா? போடி. அம்மாவை இன்னைக்கு பேசுறது பார்த்து கேட்டிருக்க, போடி. அப்பாட்ட போடா செல்லமாமா. நாமெல்லாம் போய் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா, என் புள்ள செல்லமா என்னை பேசுறா. இப்போ புருஷனை என்ன பேசுவா? பிசாசேவா. பிள்ளைகளெல்லாம் குட்டிச்சாத்தானே வான் பேசுவா. அப்ப கேட்டுக்குவீங்களா? அதுவும் செல்லமே. நோ, பைபிள வாசி. நான் எல்லாம் வேதாகம கல்லூரிக்கு போகாதபடி வெறும் முழங்காலிலே 33 நாளிலே இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து முடித்தேன். பிரசங்கிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, இணைய வசனத்தை எடுக்க கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி பிரசங்கம் பண்ணணும் கற்றுக் கொடுக்கவில்லை, முகவுரை, பொருளுரை, முடிவுரை இப்படிதான் இருக்கணும் பிரசங்கம் பண்ணி கற்றுக் கொடுக்கவில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் சரீரத்துக்கு இந்த 5 இருக்கா? இருந்தால் ஆதியாகமம் 24:35 நீங்கள் வாசித்து பாருங்கள். 35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். மெட்டீரியல்ஸ் பிளஸிங்ஸ், ஃபினான்சியல் பிளஸிங்ஸ், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம். அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. எங்க அப்பா இறந்த பிறகு கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. ஜூலைல கல்யாணம், அக்டோபர் 30 எங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த பிறகு தனி குடித்தனம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு வந்த அத்தனை கிஃப்டையும் என் தங்கச்சிகளுக்கு நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது வேணும்னு. நானும் என் மனைவியும் ஒரு சிறிய வண்டி எடுத்துட்டு அந்த வண்டியில் எங்களுடைய துணிகளை எல்லாம் போட்டு மூட்டையாக கட்டிட்டு, ஒரே ஒரு பீரோ, ஒரு கட்டல், அதுக்கு பெட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, சின்ன ஃபேன் எடுத்துட்டு 2500 ரூபாய் வீட்டு வாடகைக்கு வந்தோம். வந்து தேவ சமூகத்தில் அழுவேன். இத்தனை வருஷம் ஊழியம் செய்து ஒரு கை வண்டியில எங்களுடைய சாமான்களை கொண்டு வந்திருக்கிறோமே. ஒரு கட்டல் மாத்திரம் இருக்கிறது, இரும்பு கட்டல், அதுல மேல பாய் விரிச்சு தலையணை இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையே சிறிய ஃபேனை வைத்து நாங்கள் படுத்து உறங்குவோம். கடன், மீட்டிங் வச்சா கடன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் கடன். வண்டி வாங்குவோம், அதை வித்துருவோம், கடன் அடைச்சிட்டு மீதி இருக்கிறதுக்கு வண்டியை வாங்குவோம், அதுலயும் ஃபைனான்ஸ் கட்ட முடியாது, வித்துருவோம். இப்படியே தான். என் பையன் ஒரு சில்லி சிக்கன் கேட்பான், வாங்கி தர முடியாது. ஷூ கேட்பான், வாங்கி தர முடியாது. பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திட்டோம், ஒரு ப்ரௌடான ஸ்கூல். என் பிள்ளைகளை
அதே பழைய காக்கி சட்டை, காக்கி ட்ரௌசர். என் மகளுக்கு இந்த பினோஃபார்ம் போட்டுட்டு கொண்டு போய் கொடுப்போம். சாப்பாடு எங்கேயாவது ஜமாளிச்சு என் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். 2004 ஜூலை மாதம் 1ஆம் தேதி தினகரன் ஐயாவுடைய பிறந்த நாள். அதிகாலை அந்த தேவ மனுஷனுக்கு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிரியமானவர், அவருக்கு நான் ரொம்ப பிரியம். எங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற எல்லா காரியத்திற்கும் அங்கிள் பிரதர் பால் வந்திருக்கிறார்கள். நான் நேரம் ஆபீஸ் போன அன்னைக்கு புதன்கிழமை ஜனங்கள் ஒரு சிலர் வருவார்கள். அந்த தனி ஜெபத்திற்கு வருகிறவர்கள் ஒரு சிலர் காணிக்கை கொடுப்பார்கள். அந்த காணிக்கை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய லைஃப். அன்றைக்கு 2004 ஜூலை மாதம் 1ஆம் தேதி என் கூட ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட போனை கொடுத்திருந்தேன். ஓடி வருகிறான், பிரதர் டிஜிஎஸ் தினகரன் லைன்ல இருக்காரு. நான் சொன்னேன், எப்பா போப்பா, நீ அவர்லாம் நம்ம லைன்ல எதுக்கு வராரு? அவர்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தவர். இல்ல பிரதர், எதுக்கும் போன் அட்டன் பண்ணுங்க. ஏஞ்சல் வில்லால இருந்து பேசுறோம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் உங்களோடு பேச வேண்டுமாம், கனெக்ஷன் கொடுக்கிறேன் கொடுத்தார். டிஜிஎஸ் அங்கிள் பேசுறார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், தம்பி ஜெபம் பண்ணு. அதிகாலை நான் ஜெபம் பண்ணினேன். இயேசு எனக்கு வெளிப்படுத்தினார், நீ வெளியே போய் அரசியல்வாதிகளுடைய, பெரிய பிரமுகர்களுடைய, அதிபர்களுடைய வாழ்த்துக்களை கேட்பதற்கு முன்பாக நான் சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு போன் பண்ணு. அவர் சொன்னார், உடனே ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தர் சொன்னபடியினால் வெளியே நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. 28 நிமிடம் ப்ராஃபஸி சொன்னேன், முடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டார். ஜூலை 20ஆம் தேதி மறுபடி போன் வந்துச்சு. அதாங்க தினகரன் ஐயா. அவர் சொன்னார், தம்பி டொனால்டு, ஓசியில ஜெபம் பண்ணிட்டனே, உனக்கு காணிக்க கொடுக்கலையே. பக்கத்தில் ரவி இருக்காரு, அவர்கிட்ட ஒன்றை சொல்லு, நாளைக்கு ஒரு டிராஃப்ட் உனக்கு வரும். அந்த டிராஃப்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பேன், அதன்படி செய். உடனே நான் ரவி அவர்கிட்ட அட்ரஸ் சொன்னேன். அடுத்த நாள் காலையில் ப்ரொஃபஷனல் கொரியர். அவன் தேடி எங்கள் வீட்டை கண்டுபிடிக்காம போயிட்டான என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓடி போய் ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே 6 மணிக்கு உட்காந்துட்டேன். ஏன்னா என்ன எவ்வளோ காசு கொடுக்குறாரோ தெரியாது. தேவ மனுஷனுடைய காசை வாங்கிறதுக்கு ஆசையாக போய் உட்காந்துட்டேன். வந்துருச்சு, பிரிச்சா டொனால்டு ஆபிரகாம் இருக்குதுங்களா, ஜீசஸ் கால்ஸ் இருந்து வந்திருக்கேன். ஆமாம், கையெழுத்து வாங்கி நான் கையில் கொடுத்தேன். யாரோ வீட்டுக்கு ஓடினேன். அதை பிரிப்பதற்கு முன்பாக மனைவி நிலத்தில் கொடுத்து ஜெபித்தேன். நாங்கள் 4 பேர் உட்கார்ந்தோம். அது என்னமோ ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி பாருங்க. பிரிச்சா செக்க பார்க்கல, டிராஃப்ட. அதில் எழுதியிருந்தார், 1, இந்த பணத்தில் நீ தசம பாகம் கொடுக்க கூடாது. செகண்ட் பாயிண்ட், இந்த பணத்தில் கூட்டம் நடத்தக்கூடாது. நம்ம மைண்ட் தானே. 3வது பாயிண்ட் போட்டுதான் பாருங்க, இந்த பணத்தில் உன் கடன் அத்தனையும் அடைத்து விடு. 4வது, உன் வீட்டில் ஒரு நல்ல சாமான்களும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பணத்தில் எல்லா சாமானும் வாங்கிடு. டைனிங் டேபிள், சோபா, ஃப்ரிட்ஜு, அப்புறம் வாஷிங் மிஷினு, கார்பெட்டு, உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிடு. கடைசியாக எழுதுறாரு, இந்த பணத்தில் மீதி வரும், உன் பிள்ளை பேர்ல டெபாசிட் பண்ணிடு. என் பிள்ளை யூகேஜி படிக்கிறான், என் பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். திறந்து பார்த்தா என் லைஃப்ல அப்படி ஒரு காணிக்கையை நான் வாங்கினதே இல்லை. அவ்வளவு லட்சம். ஓடினேன், எல்லாம் டிராப் பண்ணிட்டு அவனுக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அத்தனை பேத்துக்கும் கடன் கொடுத்துட்டேன். கடன் தீர்த்தாச்சு. என் மனைவி கூப்பிட்டேன், என்ன வாங்கணும் லிஸ்ட் எடு, போய் வாங்கலாம், வா போலாம் வா. லாரியில் எல்லாம் ஏற்றி வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் மிஷின், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் ஃப்ரிட்ஜு,
எல்லாம் கார்பெட், சோபா எல்லாம் ஒரு லாரியில் போட்டு வீட்டில் கொண்டு இறக்கிட்டோம். மீதி பணம் இருந்தது. 2004 என் பிள்ளை பேர்ல டெபாசிட் பண்ணேன். 10 ஆண்டுகள். 2014 வந்துச்சு. சார், டெபாசிட் டைம் அக்டோபரோட முடியுது சார், என்ன பண்ணலாம்? 10 வருஷத்துக்கு போடு. எவ்வளவு அமௌண்ட் தெரிஞ்சுக்கிறீங்களா? வேண்டாம். 2004 அக்டோபர்ல போன் பண்ணான். சார், 20 வருஷம் முடிஞ்சிருச்சு, போடு திரும்ப. ஆனா 20 வருஷம் முடிஞ்சா எப்பனாலும் அந்த காசை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 2024 2 ஆண்டு முடிஞ்சு இப்ப போயிட்டு இருக்குது. எவ்வளவு அமௌண்ட்னு தெரியாது. என் பிள்ளை கேட்டா, அப்பா கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது, தெரியுமா? உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் எதுக்கு பிறந்தீங்கன்னு கேட்க மாட்டோம், ஏன் பிறந்தீங்கன்னு கேட்க மாட்டோம். அறிவு கூடுதே நாங்க நடுங்குவோம். அப்பா, எல்லா ஊழியக்காரையும் கூப்பிடணும். நீங்க எங்கெல்லாம் ஸ்டேஜ வேறுனீங்களோ அத்தனை பேரையும் கூப்பிடணும். உங்களுக்கு யாரெல்லாம் காணிக்கை அனுப்புனாங்களோ கூட கூப்பிடணும். காசு வச்சிருக்கிறீங்களா? அப்பதான் சொன்னேன், உன்னுடைய தாத்தா உன்னுடைய திருமணத்திற்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அந்த தாத்தா டெபாசிட் பண்ண சொன்னாரு, பண்ணிட்டேன். நேற்று என் பிள்ளை ஃபோன் பண்றா நைட்டு, டேடான்னு தான் கூப்பிடுவா. டேடா, நீங்க என் கல்யாணத்துக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. என்னோட ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கீழே விழுந்துருச்சு டாடி. அதை போய் கண்ணாடி மாத்தணும்னு சொன்னா 45,000 ரூபாய் கேட்கிறான் டாடி. நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா டாடி? வந்து திங்கக்கிழமை காலையில அந்த டெபாசிட்ல ஒரு 1,61,000 எடுத்துருங்க டாடி, கழிச்சுக்கலாம். நான் வேலை பார்க்கறேன்ல, உங்களுக்கு 20,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துறேன். நீங்க நாளைக்கு வந்து எனக்கு செல்போன் வாங்கி தரீங்களா? முதல்ல வாய மூடு, வை போன. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் மனைவிக்கு தாய் தகப்பன் இல்லை. நான் திருமணம் செய்யும் பொழுது கருமையான தகப்பன். இன்றைக்கு எங்கள் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிற ஆசீர்வாதம், இருக்கிற வேக்கிள்ஸ் ஆசீர்வாதம். அருமையான தேவ மனுஷன் கொடுத்தாரு. 2 மாசம் கழிச்சு போன் பண்ணாரு. ரொனால்டு வீட்டுக்கு வானாரு, ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல ஏறி வானாரு. வந்தேன். ஒரு பிரதரையும் கூட்டிட்டு போனேன். 2 பேருக்கு ஃபிளைட் டிக்கெட் கொடுத்தாரு. 2 பேரை கூட ஒருத்தனை கூட்டிட்டு வானாரு. எதுக்கடா கூட ஒருத்தனை கூப்பிட்டு வரான்னு சொல்றாருன்னு பார்த்தா, ஃப்ளைட்டை விட்டு இறங்கினேன். நேராக ஒரு லாட்ஜ் போட்டிருந்தாங்க. குளிச்சுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த டிஃபன் சாப்பிட்டு நேராக போனேன். போனோடனே ஒரு சாவி எடுத்து கையில் கொடுத்தாரு, ரிமோட்டு. நான் யூஸ் பண்ண காரு ஓப்பல் ஆஸ்டா கிளப் ஜெர்மன் கார் வெளியே நிற்கிது, எடுத்துட்டு போ. கையில் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. ஃபியூல் நிரப்பிக்கோ, அங்கங்க இறங்கி இறங்கி சாப்பிட்டு போ. ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதா? ஓட்ட தெரியாங்க. ஒழுங்கா ஓட்டுவியா? ஓட்டு. லைசன்ஸ் வச்சிருக்கிறியா? வச்சிருக்க. போயிட்டு அவ்வளவுதான். எனக்கு முதல் கார் வாங்கி கொடுத்தது அருமையான கர்த்தருடைய மனிதன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எஜமானாகிய ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இந்த யெகோவா ரட்சணிய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை இந்த காலை ஆராதனையிலே ஆசீர்வதிக்கிறார். டாக்குமெண்ட் வச்சிருக்கிற இடத்திலிருந்து திருப்புவாய், நகழ வைத்திருக்கிற இடத்திலிருந்து திருப்புவாய். எது மூழ்கினதோ அது திரும்பவும் துளிர்க்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லி அடுத்த குறிப்புக்கு போறேங்க. இயேசுவை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய PA என்னுடைய மகனுடைய பாடலை கேட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போது அவர் எடுத்த உடனே தெரியுமா சொல்லுவாரு? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஃபோன் பண்ணாருன்னா நான் முந்திக்குவேன்.
கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி. நீங்க முந்திட்டீங்க. ஆமா, உங்களுக்கு மட்டுமா நல்லவர்? எனக்கு அட்வான்ஸ் ஆகவே அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டுக்கு நல்லவர், உன் வேலைக்கு நல்லவர், உன் பிசினஸ்க்கு நல்லவர், உன் பிள்ளைகளுக்கு நல்லவர், நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நல்லவர், இனி கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போறேன். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்திற்கு, குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம். 2வது பொருளாதாரத்திற்குரிய ஆசீர்வாதம். 3வது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களிலிருந்து வருகிற நன்மையினாலும் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபாதர் முதல் சாத்திரசன்பட்டியில் ஆர்சியை விட்டு விலகணுன்னே அவர் கோயம்புத்தூர் கன்வென்ஷனுக்கு வந்தார். வரும்போது என்ன சொல்றார்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த பாடலை பாடுவார். பாடிட்டு இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எலியாவை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சாரிபாத்தை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சூனைமுத்திராலை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். கொரோனா காலங்களிலே ஃபாதர் கொஞ்சம் சிக்காயிட்டார். நான் என் மகனும் ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ண போனோம். ஃபாதருக்கு அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், கர்த்தர் உங்கள் ஜீவனை எடுக்க மாட்டார் என்று சொன்னேன். ஐ ரிசீவ் இட். கர்த்தி சொல்லுகிறார், ஐ ரிசீவ் இட். உங்களை பலப்படுத்துகிறார் ஃபாதர். ஐ ரிசீவ் இட். இந்த காலை ஆராதனையிலே ஒன்று உங்களுக்கு சொல்றேன், எந்த வார்த்தை வருதோ அந்த வார்த்தை உனக்காக வருகிறது என்றால் அதை பெற்றுக்கொள். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் என்ன? 10 காரியம் சொல்லி முடிக்கிறேன். 1, ரட்சிப்பு. ரட்சிப்பை காத்திருக்கிறியா? சல்வேஷன், ரட்சிப்பு. 2வது ஞான ஸ்நானம், பேப்டிசம், மூழ்கி எடுக்கிற ஸ்நானம், ஆவிக்குரிய ஊழியக்காரரிடத்தில் எடுக்கிற ஸ்நானம். 3வது பரிசுத்த ஆவியின் வல்லமை. 4வது அக்கினி அபிஷேகம். 5வது ஆனந்த தைல அபிஷேகம். 6வது மகிமையின் அபிஷேகம். 7வது கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி இருக்கிறது. 8வது வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறவர்கள். 9வது அப்பம் பிட்குதல், ஜெபத்தில் தரித்திருத்தல், தேவாலயத்திற்கு வருதல், தசம பாகத்தை முழுமையாய் தேவனுடைய சபைக்கு செலுத்துதல். 10வது ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருத்தல். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 10 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா சரீர குடும்ப ஆசீர்வாதம் வரும். இந்த 10 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சுன்னா பொருளாதார ஆசீர்வாதம் வரும். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா. அது எங்க எழுதினார் தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்ல முஸ்தாஃபான்னு ஒரு கடை. இங்கிருந்து மெயின் ரோடு வரைக்கும் இருக்கும் கடை. ஒரு ஃப்ளோர் கோல்டு, ஒரு ஃப்ளோர் மகிழ்வை சாமானம், ஒரு ஃப்ளோர் ட்ரெஸ்ஸு. கிட்டத்தட்ட 85 நாட்டுகளுக்குரிய பொருட்கள் அங்கே கிடைக்கும். ஃபாதரை கூட்டிட்டு போனாங்களாம். ஃபாதர் பாருங்க, பாருங்க சோப்பு, பாருங்க பெர்ஃப்யூம், எல்லாம் காமிச்சிட்டே போறாங்களாம். ஃபாதர் எல்லாம் பார்த்தாராம். பார்த்துட்டு ஃபாதர் ஒன் ரூஃப் எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், மெடிசன், சர்ஜிக்கல் எல்லாம். அவர் கேட்டாரா உயிர் கிடைக்குமான்னு கேட்டாராம். இந்த உயிர் எவ்வளவு டாலர்னு கேட்டாராம்.
அது கிடைக்காது ஃபாதர். உடனே அங்கேயே அத்தனை மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டு அங்கதான் எழுதினாராம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். நல்லா டான்ஸ் ஆடி பாடி முடிச்சோன்ன சிங்கப்பூரியன் சொன்னாங்களா, ஒன்ஸ் மோர் ஃபாதர் சிங் தட் சாங். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு வா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வா. யாரையும் குறை சொல்லாத, யார் மேலையும் குற்றம் சாட்டாத, யார் மேலையும் பகை வேண்டாம், யாரிலையும் பழி உண்டாக்க வேண்டும் என்று நீ எந்த காரியத்தையும் செய்யாதே. சபிக்காத, நிந்திக்காத, துன்பப்படுத்தாத. 10 ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் குள்ளவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரை. இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2025 நீ காண்பாய். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம்.